கல்கியோடைய நாவலை அப்படியே இப்போ எடுத்தோம் அப்படின்னா யாருமே ரசிக்க மாட்டாங்க. இதை இந்த மாதிரியான ஒரு பிக்சரைசேஷன் காமிச்சு இதை வந்து டைவர்ட் பண்ணால், அதாவது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மாற்றினா மட்டும்தான் இது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நல்லா ரசிக்க முடியும். அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கான கேரக்டரைசேஷன் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாவலில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா நம்ம பொன்னியின் செல்வன்லேயே கூட கேட்டிருக்காரு கமலோ ரஜினியோ, எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நடந்திருக்கு. மேபி இந்த கல்கியோடைய படத்தில் நம்ம அதை மிஸ் பண்ணிட வேணாம்னு நடிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை தான் இப்போ பார்க்குறேன். அந்த பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து பிஜிஎம்மாக இருக்கட்டும், இல்லை இந்த கேரக்டர் செலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டப்பிங் பார்த்து பழகுனதுனால ஒரு போர் அடிச்சிருமோன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இது நம்மளுடைய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, டப்பிங் பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். அந்த டிஃப்ரென்சியேஷன் கிளியராக காமிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது.